அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வங்களை எப்படி வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் இரட்டிப்பாகும் என்பதை பற்றியும், என்ன தானம் செய்ய வேண்டும், மற்ற வழிபாடுகள் பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் கடுமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம். ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் மனச்சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது. எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுகிறது. சிவ வழிபாடு. கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறுக்குழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இரண்டாவது, கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருவதால் அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இரவியும் அருள் பாலிக்கின்றனர். 3. கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதரையும் அன்னை குழல் வாய்மொழி அம்மையாரையும் வழிபட பாவங்கள் அழியும். நவக்கிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு அன்று தொடங்கி 12 வாரங்கள் கடைபிடித்தால் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும். 5. ஆண்டுதோறும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 5 to 6 மணிக்குள் சிவன் பார்வதியும் அஸ்திர தேவரோடு பிரகார வலம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருள்கின்றனர். இந்த குப்த கங்கையில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷமும் திருடுவதால் ஏற்படும் பாவங்களும் நீங்கிவிடும். 6. கார்த்திகை சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும். 7. கார்த்திகை மாத அமாவாசை அன்று திருவீசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவால் திருமடத்தில் உள்ள கிணற்றில் கங்காதேவி பிரவேசிக்கிறாள். அன்றைய நாளில் பக்தர்கள் நீராடினால் அவர்களின் பாவங்கள் நீங்கும். 8. சென்னையில் உள்ள திருவொற்றியூரில் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் கார்த்திகை பௌர்ணமி துவங்கி 3 நாட்கள் மட்டும் கவசமில்லாத ஈசனை தரிசிக்கலாம். 9. திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் கார்த்திகை தீபத்தன்று 27 நட்சத்திரங்களை மையமாக வைத்து பெரிய அளவில் தீபாராதனைகள் நடக்கும். இதற்கு மடக்கு தீபாராதனை என்று பெயர். அன்றைய நாளில் நெல்லிக்கனி பிரசாதமாக வழங்கப்படும். 10. அனந்த திரையோதசி நாளில் ரதி மன்மதனை வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும். 12. கார்த்திகை பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது சிறப்பு. அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்பொழுது மழை பெய்து நனைந்தால் தேவர்களின் ஆசி கிடைக்கும். 12. கார்த்திகை திருநாளன்று நெல் பொரியை நைவேத்தியமாக படைத்தால் சிவனருள் கிடைக்கும். 13. திருவண்ணாமலை தலத்தை நினைத்தால் மட்டுமல்ல, கார்த்திகை மகா தீபத்தை தரிசித்தாலும் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். விஷ்ணு பகவான் வழிபாடு. 1. கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய முடியாத அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள். 2. விஷ்ணு பகவானை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். 3. கஸ்தூரியால் அலங்கரித்து விஷ்ணு பகவானை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை பெறலாம் என்பார்கள். 4. விஷ்ணுவின் சந்நிதிக்கு நேரே அமர்ந்து பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் போன்றவற்றை பாராயணம் செய்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும். 4. கார்த்திகை மாதத்தில் வரும் ரமா ஏகாதசி அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி 11 முறை வலம் வந்து வணங்கினால் தாயின் அன்பு போல பெருமாளின் அருட்கடாட்சமும் பெருகும். 5. கார்த்திகை மாதத்தில் லட்சுமி பிரபோதனி தினத்தன்று மாலை லட்சுமி பூஜை செய்தால் இழந்த செல்வத்தை திரும்பப் பெறலாம். முருகப்பெருமான் வழிபாடு. கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் தீபத் திருநாளன்று முருகன் சந்நிதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். கிரகதோஷம் நீங்கும். எதிரிகளின் தொல்லை, காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்கும். பூமி லாபம் ஏற்படும்.
சொந்த வீடு கட்டுவதில் ஏற்படும் பிரச்சனைகள் தடைகள் நீங்கும். 2வது, முருகன் கோவிலில் அன்னதானம் செய்தால் தீராத நோய்கள் தீரும். 3வது, கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய தானம்: 1. விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். 2வது, வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்த விற்பனருக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்வோடு நிறைவேறும். 3வது, கார்த்திகை மாதத்தில் நெல்லிக்கனி தானமாக அளித்தால் உயர் பதவி கிடைக்கும். 3வது, கார்த்திகை மாத துவாதசி திதியில் அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். மற்ற வழிபாடுகள்: ஆலயங்களில் தினம் தீபம் ஏற்றி வைப்பதும், இல்லத்தில் 2 வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். 2வது, தினமும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாத முதல் நாளில் முடவன் முழுக்கு காவிரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தான பலன்கள் இந்த ஒரே நாளில் அடையலாம். இவ்வளவு சிறப்புமிக்க கார்த்திகை மாதத்தில் சிவ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, முருகப்பெருமானின் வழிபாடுகளை முறைப்படி செய்து அனைவரும் அற்புதமான பலன்களை பெற வேண்டும். இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய தானங்களை எல்லாம் செய்து கோவில்களிலும் வீட்டிலும் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டு அனைவரும் புண்ணிய பலன்களை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.